ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தலைப்பு சோம்பேறி. வாங்கள் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை போகலாம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சோம்பேறியின் வழி முள்வெளிக்கும் சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். வழியிலே சிங்கம் இருக்கும், நடு வீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கதவு கீழ் மூலையில் ஆடுகிறது போல் சோம்பேறியும் படுக்கையிலே ஆடி கொண்டிருக்கிறான். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், கதவு கீழ் மூலையில் ஆடுகிறது போல் சோம்பேறியும் தன் படுக்கையிலே ஆடிக்கொண்டிருக்கிறான். எந்திரிக்கவா வேண்டாமா, வேலைக்கு போகலாமா போக வேண்டாமா, இன்னும் பல காரியங்களை குறித்து படுக்கையிலே ஆடிக்கொண்டிருக்கிறார். இப்படி இருந்தால் வீட்டில் தரித்திரம் பெருகும். சோம்பேறியின் கை வேலை செய்ய சம்மதியாமல் இருக்கிறது. அவன் ஆசையை அவனை கொல்லும். கட்டில் படுத்து கொண்டே பல கனவுகளை காண்றது. கார் வேண்டும், வீடு வேண்டும், இன்னும் நகை வேண்டும், இன்னும் அநேக காரியங்கள் குறித்து கட்டில் படுத்து கொண்டே சோம்பேறி ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார்கள். அப்படின்னும் போது சோம்பேறியின் ஆசையை அவனை கொல்லும். இன்னும் அநேக காரியங்கள். வழியில் சிங்கம் இருக்கிறது, புலி இருக்கிறது, கரடி இருக்கிறது. எப்படி வேலைக்கு போக முடியும்? சோம்பேறியுடைய காரியங்கள். குளிர் இருக்குது, மழை இருக்குது, வெயில் இருக்குது, இன்னும் அநேக காரியங்கள் சொல்வார்கள். சோம்பேறிகள் வேலை செய்ய மாச்சல் பட்டு இன்னும் அநேக காரியங்களை சொல்வார்கள். இப்படி சொல்லுவதால் அவர்களுடைய ஆசையை அவர்களை கொல்லும். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது, சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது, சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? நம்மளுடைய ஆசையை நம்மளை கொல்லுன்னு சொல்லியிருக்காரு. கர்த்தருடைய அது சொல்கிறது. அதனால் நமக்குள்ள எந்த சோம்பேறித்தனங்கள் இருந்தாலும் அவற்றை உதறி தள்ளிவிட்டு நாம் சுறுசுறுப்பாகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் பயணிப்போம். கர்த்தர்
மிகுந்த கனிகளை நம் வாழ்க்கையில் கொடுப்பார் என்று விசுவாசிங்கள். இன்றைய வீடியோ கேட்ட கர்த்தருடைய வார்த்தை பார்த்த உங்கள் யாவரையும் கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். உங்களை பெருக பண்ணுவார். மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். லைக் பட்டனை லைக் செய்து விடுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். God bless you. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.